கல்யாணமான அந்த கப்பிள்ஸ்க்கு the best medicine for every problem, for any problem. ஒரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இன்னொரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் எங்க வைக்கிறீங்களோ அங்க ஏமாற்றமும் கண்டிப்பா வரும். வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு 2 தடவை, 3 தடவை அப்படின்னு சொல்லி எத்தனை தடவைன்றது கிடையாது, எத்தனை தடவல் அப்படிங்கிறது தான். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மானுக்கும் சாய்ரா பானுவோட டிவோர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கமெண்ட்ல ஒருத்தர் குவரி போட்டிருந்தாங்க. அந்த குவரிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஜெனரல் குவரி: வாட் ஹேப்பன்ஸ் when the physical relationship is not there for long time or partner is not willing for physical relationship when the other partner needs it? Ex-couple, husband working in IT and wife is homemaker, what will happen to their marital relationship அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கப்பிள் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? ரீசெண்டாக வந்த என்னோட கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கிளைண்ட்டுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. அப்போ அவங்க கப்பிள் பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. இவங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, ஃபர்ஸ்ட் எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டேன். 2 பேரும் திருப்பி முகத்துக்கு முகத்து பாத்துக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மேல் கிட்ட நான் கேட்டேன், நீங்க எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு நல்லா சமைச்சு போடுவா, என் துணிமணி எல்லாம் துவைச்சு போடுவா அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் அங்க வந்து இன்டரப்ட் பண்ணேன். சரி, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க ஒரு மெய்டு வச்சுக்கலாம்ல, எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் டக்குன்னு அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டாரு. அவர் அதுக்கும் பதில் சொல்றாரு, அப்படி இல்லை மேம், எனக்கு உடம்பு முடியலன்னா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்கணும், அதே மாதிரி எனக்கு கவனிச்சுக்க ஆள் வேணும்ல அப்படின்னு. சரி, அது உங்க அம்மாவே கவனிச்சுக்குவாங்கல்ல, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க அக்கா தங்கச்சியோ இல்ல ஃபேமிலியில ரிலேட்டிவ் யார் வேணாலும் பார்த்துப்பாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கும் அவருக்கு ப்ராப்பரான ஆன்சர் இல்லை. நீங்க பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல எதுக்காக கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா 1 hour அவங்க 2 பேருக்குமே தனித்தனியா மேரிட்டல் செஷன் நான் கொடுத்தேன். இதே கேள்வியை ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா, எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற பதில் மேக்சிமம் என்னன்னா, என்னை நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், சொசைட்டில ஒரு லைசன்ஸ், சேஃப்டியா இருக்கலாம், செக்யூர்டா இருக்கலாம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஆனா இன்னும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் எதுக்காக கல்யாணம் பண்றோம் அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த சேஃப்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் ரைட்டு, லைசன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி, ஒரு ஆண் நினைக்கிற மாதிரி சமையல் பண்றதுக்கு, உடம்பு முடியாமப்ப இருக்கும்போது பாத்துக்கிறதுக்கோ, இல்ல வீட்டு வேலையை செய்யறதுக்கு, வீடை சுத்தப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி 1000 காரணங்கள் நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லாமே தப்பு. ஏன்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அன்பு பரிமாறிக்கிறது. லவ் அப்படிங்கிறது எல்லார் மேல வேணாலும் வரலாம், யார் மேல வேணாலும் வரலாம். அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, இல்ல கூட பழகுற நண்பர்கள், உங்க கூட கலீகா இருக்கலாம், எல்லார் மேலயுமே ஒரு அன்பு அப்படிங்கிறது, ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறையும், அவங்க மேல நம்ம எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு கேர் எடுக்கிறதையும் காட்டும். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த தாம்பத்திய உறவு, எதுக்காக தம்பதியர் அப்படின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தாம்பத்திய உறவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டிமசி, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஏன்னா கல்யாணமான கப்பிள்க்கு, நான் திரும்ப சொல்றேன், கல்யாணமான அந்த கப்பிள்ஸ்க்கு செக்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம், ஃபார் எனி ப்ராப்ளம். ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் அஸ் அ இண்டிவிஜுவலா அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து அந்த 25 வயசு, ஒரு நார்மலா ஆவரேஜா இப்ப கல்யாண வயசு வந்துட்டு 20ல இருந்து 25ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏஜ்ல அவங்க ஒரு 25 வயசு வரைக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க இண்டிவிஜுவலா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் காலேஜ்க்கு போயிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்லை வேலை பார்த்த அனுபவமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர், ஏன்னா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது. சரி, இதுக்கும் அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் முடியுமா அப்படின்னு நீங்க இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த தாட் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க வந்து இந்த எந்த விதமான ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, கேரா இருந்தாலும், அஃபெக்ஷனா இருந்தாலும், எந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து வேணாலும் நீங்க எதிர்பார்க்கலாம், கிடைக்கலாம். ஆனா ஒரு இன்டிமசி, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஒரு ரொமான்டிக் அப்படிங்கிறது
உங்க பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், உங்க கப்பிள் கிட்ட இருந்து தான் கிடைக்க முடியும். நம்ம உயிர் வாழ்றதுக்கு எப்படி பேசிக் நீட்ஸ், உணவு, உடை, உறைவிடம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே மெச்சூர்ட் ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரி உணவு கொடுக்கணும்ல, அந்த ஹார்மோன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இந்த கல்யாண வாழ்க்கை. அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வியும் இந்த வியூவர் கேட்டிருந்தாங்க, ஒரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இன்னொரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒவ்வொரு செஷனாக அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எஜுகேட் பண்ணுறது தான். இதுவும் ஒரு வகையான செக்ஸ் எஜுகேஷன் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி, எக்கனாமிக்கலி ஒரு பொண்ணும் பையனும் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் லவ் மேரேஜாக இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம். நாங்கள் சில பேர் சொல்லுவாங்க, லவ் பண்ணும் போதே நாங்கள் இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிட்டோம், எங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாமே நாங்கள் யோசிச்சிட்டோம், பேசிட்டோம் அப்படின்வாங்க. அரேஞ்ச் மேரேஜில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு 2 months 3 months பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ப்ராப்பரா அந்த லைஃபை எப்படி லீட் பண்ணணும்னு கத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அதுக்கு ப்ரூஃப் தான் நிறைய டிவோர்ஸ். நீங்க எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிளாஸா ப்ரொமோட் ஆகிட்டே தான் வந்திருப்பீங்க, ரைட்டா? ஆனா இதே இது ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு 3 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த படிப்பே வெறுத்து போயிரும்ல. ஏன் நீங்க 8th படிக்கிறீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க, திருப்பி 8th ஸ்டாண்டர்டே படிக்க சொன்னா உங்களுக்கு சலிப்பாயிரும் இல்லையா? அந்த பொறுமை இருக்காது. திருப்பி அதே புக்ஸ், அதே கிளாஸ் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் மேபி மாறலாம், ஆனா திருப்பியும் 8th உட்காரும் போது நமக்கு ஒரு ஷேமா இருக்கும், ஒரு கில்ட்டா இருக்கும், ஒரு மாதிரி நம்மளுக்கே பிடிக்காது. படிப்புல ஒரு அகாடமிக் ஒரு பார்ட், அந்த பார்ட் ஆஃப் லைஃப்லயே நமக்கு ஒரு சலிப்பு தன்மை இல்லாம, ஒரு பொறுமை இல்லாம நம்மளுக்கு என்னடா இது திருப்பி டீப்ரோமோட் ஆயிட்டோமோன்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, அது முக்கியமா கல்யாண வாழ்க்கையில கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆன உடனே ஒரு ஃபர்ஸ்ட் 3 months அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல் டைம்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 நதி டிஃப்ரெண்டா கலக்கிற இடத்துல களங்கள் அதிகமா தான் இருக்கும். அந்த களங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பி தெளிவா அந்த நதி ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியர் கிறிஸ்டலா அந்த நதி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் 2 இண்டிவிஜுவலா நீங்க 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் உடையவங்களா இருந்து சந்திக்கிறீங்க கல்யாணத்துல. அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல தான் உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நீங்க 2 பேரும் எப்படி பழகணும், பேசணும்னு கூட புரியாது, எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது. இதுல முக்கியமா என்ன தெரியுங்களா, லவ் பண்ணும்போது நீங்க 2 பேருமே ஒரு தனிப்பட்ட நபரா நீங்க லவ் பண்றீங்க. இப்போ கல்யாணம், அதே லவ் கல்யாணத்துல வரும்போது 2 குடும்பமா லவ் பண்ண போறீங்க. ஸோ இந்த 2 குடும்பமா நீங்க லவ் பண்ணும் போதுதான் நிறைய பிரச்சனைகளும் அங்க வரும். இதை சரி கட்டி சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 months ஆகும். இந்த 3 மாசத்துல தான் பெரிய மனமுறிவையும் சந்திக்கிறாங்க நிறைய தம்பதியர்கள். ப்ரொமோஷன் பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகி 1 வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம்னும் போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ப்ரொமோஷன் இருந்தாதான் உங்களோட வாழ்க்கையிலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சர்ப்ரைசஸாகவும் இருந்துட்டே இருக்கும். உங்க கல்யாண வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வருஷத்துலயுமே நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வெட்டிங் ஆனிவர்சரி எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி நீங்கள் கிராண்டா கேக் கட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ, உங்கள் இல்லற வாழ்க்கையில் மன பொருத்தத்தில் உங்கள் மனதளவில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு அந்த ரூட் ஆணி வேறா போயிட்டு இருக்குன்றத அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸைட்மெண்ட் எவ்ரி டே நீங்கள் உங்கள் பார்ட்னரை பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சேம் லெவலில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் எக்ஸைட்மெண்ட் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது தான் பிரச்சனையே. நான் சொன்னது எக்ஸைட்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எங்க வைக்கிறீங்களோ அங்க ஏமாற்றமும் கண்டிப்பா வரும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான சீக்ரெட் என்ன தெரியுங்களா? இன்டிமசி, ரொமான்டிக் லைஃப். லவ் நீங்க யார் மேல வேணாலும் காட்டலாம், ஆனா ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உங்க பார்ட்னர் கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். வாரத்துக்கு 1 தடவை, மாசத்துக்கு 2 தடவை, 3 தடவை அப்படின்னு சொல்லி எத்தனை தடவைன்றது கிடையாது, எத்தனை தடவல் அப்படிங்கிறது தான் உங்களோட கல்யாண பந்தத்தை இன்னும் இறுக்கி கட்டும். ஹார்மோன்ஸே அந்த மாதிரி தான் இருக்கு. எந்த அளவுக்கு உங்க பார்ட்னரோட இன்டிமேட்டா இருக்கீங்க, ரொமான்டிக் லைஃபை லீட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஈஸியா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியும்.
அந்த ஈகோன்றது பார்ட்னருக்குள்ள வராமல் இருக்கும். ஸோ பார்ட்னர்ஸ்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். இன்ஃபேக்ட் அதுதான் முக்கியமான கனெக்டர்னே சொல்லலாம். இந்த வியூவர் 2 கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஒன்று ஜென்ரல் குவரிக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், இன்னொன்று எக்ஸ் கப்பிளோட குவரி. அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கராக இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி அந்த ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஐடியில் ஒர்க் பண்ணுற ஹஸ்பண்ட் மாதிரியே இவங்களும் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருந்தாங்க, ஹோம் மேக்கராக இருந்தாலுமே அந்த ஒய்ஃப் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்காங்க, ப்ராட் மைண்டடாக இருக்காங்க, அவங்களோட பர்சனாலிட்டி எல்லாமே அந்த ஹஸ்பண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நிறைய பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. ஆக்சுவலி இந்த ஜாதக பொருத்தத்தை காட்டிலையும் மன பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பர்சனாலிட்டி கரெக்டாக இருக்குது, அவங்களோட பர்சனாலிட்டிஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறது இன்னும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து கோவக்காரராக இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃபும் டபுள் கோவக்காரராக இருந்தாங்கன்னா 2 பேருக்குமே கோவத்தாலேயே அந்த குடும்பம் பிரிஞ்சிடும். எக்கனாமிக் ஸ்டேட்டஸை காட்டிலையுமே எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமாக வந்து டிஃபர் ஆகுதுனாலும் பிரச்சனைகள் வரும். இப்போ இவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹஸ்பண்டாக இருக்கும்போது ஒன்றுமே படிக்காத ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளும் சந்தேகங்களும் அங்கே வரும். இல்லை அவங்க ஓரளவுக்கு தான் படிச்சிருக்காங்க, 10th தான் படிச்சிருக்காங்க, 12th தான் படிச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு இந்த கல்ச்சர் புரிஞ்சுக்காது. ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக சோஷியலாக பழகுவாங்க. அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வருவாங்களா இருக்கும், இல்லை அவங்க வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பழகுவாங்க, பொதுவாக ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியலிசம் அப்படிங்கிறது அங்கே கிரியேட் ஆகும். வீட்லேயே 4 சுவத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் என்னோட ஒய்ஃபை நான் வந்து சோஷியலாக பழகணும்னு எதிர்பார்க்குறேன், ப்ராட் மைண்டடாக அவள் டெவலப் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து அவள் மூஞ்சி தூக்கிட்டு போறா, எதுவுமே சமைச்சு தர மாட்றா, எனக்கு கவனிக்க மாட்டான்ற எக்ஸ்பெக்டேஷன் பண்ணினீங்கன்னா அது தப்பு தான். ஒன்று அவங்கள ப்ராட் மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்கள் சோஷியலிசமோ உங்களோட ஐடி கல்ச்சரோ அவங்க கிட்ட சொல்ல வரலாம். சில வீடுகளில் நல்லா படித்த பொண்ணாக தான் இருப்பாங்க, இருந்தாலுமே அவங்க ஸ்டேட்டஸில் தட் மீன்ஸ் ஹஸ்பண்ட் நீ மட்டும் வேலைக்கு போகிற, நான் வந்துட்டு ஹோம் மேக்கராக வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டு வேலையே செஞ்சுட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும். இதுவும் இல்லை, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக உங்க வீட்டில் இருக்காங்கன்ற போது அண்டர்ஸ்டாண்டிங் தான். கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இந்த கல்யாண வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட மனசுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இதை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம், இல்லை சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மள ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ, எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் உங்களோட குவரிஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோட வரேன். Until then, take care of your mental health. Tata, bye bye.